புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டு 7 இரவுக்குள் இறங்குதல் பக்கம் 214. அது உண்மையை தோண்டுவதற்காக குழிக்குள் துள்ளிக் குதித்தது. மற்றும் துணை மனசாட்சியின் எரிப்புகளால் அதன் தேடலை உளிரச் செய்தது. பின்னர் குமிழ்கள் மேல் காற்றை கெடுக்கும். அபிசின் அழுக்கு மற்றும் சேர்குலைக்கும் ரகசியங்கள். இது நேர்மறையான உண்மை மற்றும் நிஜ வாழ்க்கை என்று அழைக்கப்பட்டது. இது இப்போது பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்கியது. ஒரு காட்டுமிருகத்தின் பேரார்வம் இரகசியமான இரவிலிருந்து அதன் இரையை வசீகரிக்கும் கண்களால் பார்க்க. அவரைச் சுற்றி ஒரு நெருப்பு நாக்குகளைக் கொண்ட நெருப்பு போல ஒரு மிருகத்தனமான பரவசம் துடிதுடித்து சிரித்தது. காற்று மிருகத்தனமான மற்றும் கடுமையான ஏக்கங்களால் நிரம்பியிருந்தது. ஒரு பயங்கரமான திரளில் கூட்டம் மற்றும் கொட்டுதல். அவரது மனதில் ஒரு தின்கிழைக்கும் ஓம் அழுத்தி. இயற்கையின் சொர்க்க சுவாசத்தை விகமாக்கக்கூடிய எண்ணங்கள் தயக்கமற்ற மூடிகளை வலுக்கட்டாயமாக நரகத்தின் மர்மத்தை வெளிப்படுத்திய பார்வை செயல்களை தாக்கியது. இருந்ததெல்லாம் இந்த மாதிரியில்தான் இருந்தது. ஒரு இனம் அந்த பகுதிகளில் வசித்து வந்தது. மனிதனின் ஆழத்தில் பதுங்கியிருக்கும் ஒரு சக்தி பேய். அது இதயத்தின் மனித சட்டத்தால் அடக்கப்பட்டு சிந்தனையின் அமைதியான மற்றும் இறையாண்மை கொண்ட கண்களால் வியந்து ஆன்மாவின் நெருப்பிலும் பூகம்பத்திலும் எழுந்து அதன் சொந்த இரவை கூப்பிட்டு காரணத்தை தூக்கி எறிந்து ஆக்கிரமிக்க முடியுமா? வாழ்க்கை மற்றும் அதன் குழம்புகளை இயற்கையின் நடுங்கும் நிலத்தில் முத்திரையிடுங்கள். இது அவர்களுக்கு அவர்களின் உயிரின் எரியும் மையமாக இருந்தது. ஒரு வலிமைமிக்க ஆற்றல். ஒரு அசுரன் கடவுள். வலிமையானவர்களுக்கு கடினமானவர். பலவீனமானவர்களிடம் மன்னிக்க முடியாதவர். அது தனது நிலையான யோசனையின் கல்லான கண் இமைகளுடன் அது உருவாக்கிய கடுமையான பரிதாபமற்ற உலகத்தை வெறித்துப் பார்த்தது. அதன் இதயம் ஒரு கடுமையான பசியின் மதுவால் குடித்தது. மற்றவர்களின் துன்பங்களில் ஒரு சிலிர்ப்பான மகிழ்ச்சியையும் மரணத்தையும் மற்றும் கேட்ட பிரம்மாண்டமான இசையை அழிக்கவும் உணர்ந்தேன். அதிகாரத்தை பெறுவது எஜமானராக இருப்பது ஒரே நல்லொழுக்கம் மற்றும் நல்லது. அது தீமையின் வாழ்க்கை அறைக்கு உலகம் முழுவதையும் கோரியது. புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டு 7 இரவுக்குள் இறங்குதல் பக்கம் 215. அதன் கட்சியின் கடுமையான சர்வாதிகார ஆட்சி. விஷயங்களை சுவாசிக்கும் கொடூரமான விதி. ஒரு இருண்ட சர்வாதிகாரத்தின் மூச்சுத்திணறல் எடையின் கீழ் அனைத்தும் ஒரே திட்டத்தில் வடிவமைக்கப்பட்டு தரப்படுத்தப்பட்டன. தெருவிலும் வீட்டிலும் சபைகளிலும் நீதிமன்றங்களிலும் வாழும் மனிதர்களைப் போல தோற்றமளிக்கும் மனிதர்களை அவர் சந்தித்தார். சிந்தனையின் உயரமான சிறகுகளில் பேச்சில் ஏறினார். ஆனால் மனிதாபிமானமற்ற கீழ்த்தரமான மற்றும் குறைந்த ஊர்வன ஊர்ந்து செல்வதை விட தாழ்ந்த அனைத்தையும் வைத்திருந்தார். தெய்வங்களுக்கு அருகாமையில் இருப்பதற்கும் மனதின் ஸ்பரிசத்தால் சொர்க்க நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கும் காரணம் அதன் அறிவொளிக் கதிர்களால் மட்டுமே மேம்படுத்தப்பட்டது. பெரும்பாலும் சில ஆபத்தான திருப்பங்களில் மகிழ்ச்சியுடன் படிக்கும் ஒரு பழக்கமான பார்வை. ஒளியின் தோற்றத்தை அடையாளம் காணும் நம்பிக்கையில் ஆவியின் உள்கண்ணால் எச்சரிக்கப்பட்ட அவரது பார்வை திடீரென்று நரகத்தின் முத்திரையைக் கண்டுபிடித்தது அல்லது தவறு செய்ய முடியாத உள் உணர்வை கண்டது. ஒரு தோற்றத்தில் நியாயமான அல்லது வீரியமான வடிவம் பேய் மற்றும் பூதம் மற்றும் பேய். குளிர்ந்த கல் இதய வலிமைமிக்க கீழ்ப்படிந்து டைட்டனின் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அவமானம். ஒரு மாபெரும் கொடுமையின் மிகப்பெரிய சிரிப்பு மற்றும் ஓக்ரே வன்முறையின் கடுமையான மகிழ்ச்சியான செயல்கள். சிந்தனை மிருகங்களின் பரந்த சிடுமூஞ்சிக் குகையில் ஒருவர் பரிதாபம் அல்லது அன்பின் சுவடுக்காக வீணாக பார்த்தார். எங்கும் இனிமையின் தொடுதல் இல்லை, ஆனால் படையும் அதன் கூட்டாளிகளும் மட்டுமே. பேராசை மற்றும் வெறுப்பு. துன்பத்திற்கு உதவி இல்லை, காப்பாற்ற யாரும் இல்லை. யாரும் எதிர்க்கவோ அல்லது ஒரு உன்னதமான வார்த்தையை பேசவோ துணியவில்லை. கொடுங்கோன்மை அதிகாரத்தின் ஏஜிசுடன் ஆயுதம் ஏந்தி தனது பயங்கரமான ஆட்சியின் கட்டளைகளில் கையெழுத்திட்டு இரத்தத்தையும் சித்திரவதையையும் ஒரு முத்திரையாக பயன்படுத்தி இருள் தனது முழக்கங்களை உலகிற்கு அறிவித்தது. ஒரு பணிவான மனம் மனதை அடக்கியது.